ஹலோ காய்ஸ், வணக்கம். எக்ஸாம் எழுத போகலாமா? இவங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு. ஸோ கருவாடு வணக்கிறனால மோப்பம் முடிச்சு கத்திட்டு இருக்கான். வேறு எதுவும் இல்லை. நானும் சாமி கும்பிட்டு ஒரு பட்டையை போட்டு எங்கள் அம்மா சுட்டு வச்ச தோசையை சாப்பிட நல்லா இருந்துச்சு. ஆனால் டைம் தான் இல்லை. ஸோ ஓட்டமாக ஓடிட்டேன். எங்கள் வீட்டுக்கு ஒரு அக்கா வந்தாங்க. அந்த அக்கா கூட ஸ்கூட்டியில் போயிட்டேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸுக்கு வர சொன்னாங்க. போய் நின்று பார்த்தா பஸ்ஸை காணோம். ஒரு வழியாக பஸ்ஸும் வந்துருச்சு. போகிற வழியில் ரிவிஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணேன். காலேஜ் போய் சேர்ந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போயிட்டு எனக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு எக்ஸாமுக்கு. ஸோ எக்ஸாமும் எழுதி முடிச்சிட்டேன். கை ரொம்ப வலி. அதுக்கப்புறம் டைம் 12:51 ஆயிடுச்சு. ஸோ கிளம்பிட்டோம். இவ்வளோ நாள் காலேஜ் பஸ்ஸில் போயிட்டு இன்றைக்கி அவுட் பஸ்ஸில் போகிறது ரொம்பவே சந்தோஷம் தான். ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ்ஸும் வந்துருச்சு. பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இன்னொரு பஸ் ஏறணும். அதுக்காக சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ சாப்பிட்டு மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ்ஸும் வந்துருச்சு. ஏறி உட்காந்துட்டோம். நான் வேறு தெரியாதனமாக விண்டோ சீட்டில் உட்காந்துட்டேன். வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு. ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸில் வேறு பஸ்ஸில் போயிட்டாங்க. நான் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான். பாய் பாய்.